அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூஜி தமிழ் லெசன்ல செமஸ்டர் 2ல இருக்கின்ற நாமக்கல் கவிஞருடைய பாடலாக இருக்கின்ற கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டது, எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடக்குது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காந்தியடிகள் அவர்கள் குஜராத் மாநிலத்துல தண்டியில உப்பு எடுக்கின்ற நடைப்பயணத்தை மேற்கொள்றாரு. ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியர்களிருந்து எடுக்கின்ற உப்புக்கு கூட வரி விதிக்கிறாங்க. இந்த வரியை எதிர்த்து அறவழியில போராடணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துறாரு. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை எல்லாரும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழகத்திலும் நம்மளுடைய ராஜாஜியுடைய தலைமையில உப்பு சத்தியாகிரகமானது நடைபெறுகின்றது. தமிழகத்துல வேதாரண்யத்துல ராஜாஜியோட தலைமையில இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு நடக்கும்போது இங்க தொண்டர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, நடந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக போறாங்க. அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் பாடின பாட்டு தான் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடலை பாடிக்கிட்டே எல்லாரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றனர். நாமக்கல் கவிஞர் பாத்தீங்கன்னா, காந்தியினுடைய கொள்கையினால ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அந்த கொள்கையினால ஈர்க்கப்பட்டவர். காந்தியோடைய அகிம்சை நெறியில தேசத்துக்காக போராடணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த பாடலை பாடுறாரு. நம்மளும் இந்த பாட்டை பார்க்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே. அவருடைய இந்த பாடல் நடை அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம நடந்து போறோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி அழகா அந்த வரிகளை அவர் அமைச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம ஒரு யுத்தமானது நடைபெறுது. இந்திய விடுதலை போற யாரெல்லாம் நம்புறீங்களோ, உண்மையான வழியில போராடினா கண்டிப்பா நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த போராட்டத்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் இந்த யுத்தத்துல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்காக அவர் மக்கள் அனைவரையும் அழைக்கிறாரு. அடுத்த வரி என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஒண்டி அண்டி குண்டு விட்டு இங்கு உயிர் பறித்தலின்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டையன்று புதுமையே. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பகைவர் மேல நான் குண்டு போட்டு அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் இந்த போராட்டத்துல இல்லை. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பகைவர்களை அழிக்கிறதுக்காக எங்க கையில குதிரைப்படை இல்லை, யானைப்படை இல்லை, உயிர்களை கொள்ளுகின்ற விருப்பமும் இல்லை, எதிரின்னு எங்களுக்கு யாருமே இல்லை, யார் மேல எங்களுக்கு கோபமும் இல்லை, அவர்களை வென்றாக வேண்டும் என்று ஆசையும் இல்லை. இதெல்லாம் அடுத்த வரியில சொல்றாரு. குதிரை இல்லை, யானை இல்லை, கொள்ளும் ஆசை இல்லையே, எதிரியின்றி யாரும் இல்லை, ஏற்றும் ஆசை இல்லதாய், கோபம் இல்லை, தாபம் இல்லை, சாபம் கூறல் இல்லையே, பாபமான செய்கை என்றும் பண்ணும் ஆசை இன்றியே. என்ன சொல்றாருன்னா, எனக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு கூட நான் அவங்க மேல சாபம் எதுவும் கொடுக்க மாட்டேன், பாபமான செய்கைகளை நினைச்சு கூட நான் பார்க்கறது இல்லை. ஆனாலும் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். அவர் அடுத்தது சொல்றாரு, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இப்படி ஒரு போராட்டமானது, போரையானது நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. முன்பு நம்ம எல்லாரும் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதான் காந்தி என்ற சாந்தம் நிறைந்த ஒரு மகானை இந்த தேசத்துல நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் காட்டுகின்ற அகிம்சை வழியில நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நாம் வெற்றியை அடைவோம். இந்த போரில் நாம் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேச மக்கள் அனைவருமே அழைக்கின்றார் நாமக்கல் கவிஞர். காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி, மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே. இது போல ஒரு மிக சிறந்த மார்க்கம் என்றால் வழி என்பது எதுவுமே கிடையாது. மிக சிறந்த அகிம்சை வழியில் நாம் அனைவருமே ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று மிக அழகாக தன்னுடைய பாடலில்
யாரெல்லாம் இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தை அளிப்பதற்காக அழகாக இந்த பாடலை பாடிக்கொண்டு மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவர் இந்த பாடலை அவர் பாடுகின்றார். இந்த பாடலை பாடினோன்னு ராஜாஜி அவர்கள் நாமக்கல் கவிஞரை புகழ்றாரு. என்னன்னு சொல்றார் தெரியுமா? திலகர் விதைத்த விதை பாரதியா முளைச்சு வந்தது. இன்னைக்கு காந்தி தூவிய விதை நாமக்கல்லாக வளர்ந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி நாமக்கல்லாரை பார்த்து புகழ்ந்து பேசுறாரு. அந்த அளவுக்கு மிக சிறந்த பாடலாக இந்த பாடலானது விளங்குகின்றது. அதனாலதான் நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்றோம். அவரோட ஊரால காந்தியோட கொள்கையினால கவரப்பட்டதுனால காந்திய கவிஞர் சொல்றோம். அவரை ஆஸ்தான கவிஞர் சொல்றோம். காங்கிரஸ் புலவர் அப்படின்னு சொல்றோம். நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்துல சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற மோகனூர்ல வேங்கடராம பிள்ளைக்கும் அம்மணி அம்மாளுக்கும் இவர் மகனா பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் ஆகும். இந்த நூல்கள் மட்டும்தான் எழுதியிருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. அவனும் அவளும், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம், என் கதை, சங்குலி, கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ்த்தேர், இந்த மாதிரி பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். உங்களுக்காக இந்த பாடலினுடைய கருத்தும் நான் பின்னாடி பக்கம் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த காணொளியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.